ஹாப்பி பர்த்டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ எல்லாருக்கும் என்னுடைய பர்த்டே விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 13 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 13.1 ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 cubes each of the volume 64 centimeter cube are joined end to end. Find the surface area of the resulting cuboid அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ 2 கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 கியூப்ல இருந்து நம்ம கியூபாய்ட் ஷேப் முதல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் அ கியூப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் அ கியூப் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், ஏ கியூப், அதாவது சைடு கியூப் அப்படின்னு தெரியும். சரியா? ஸோ ஏ கியூப் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சரி, வால்யூம் ஆஃப் கியூப் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, 64 கியூப். அப்போ நான் ஏ கியூப்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா 64 கியூப்னு எடுத்துக்கிறேன், சென்டிமீட்டர் கியூப்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணியிருப்போம், நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு ஒரு 4 அப்படி இருக்குன்னா இந்த ஸ்கொயர் இங்கே வந்துன்னா ரூட் ஆகிடும் இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4னு எடுத்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போ எக்ஸ் கியூப்னு இருக்குன்னா, ஸோ இங்கே இருக்க இந்த வேல்யூ எடுக்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போடும்போது நமக்கு கியூபிக் ரூட் ஆஃப் அப்படின்னு எடுப்போம். சரியா? ஸோ சேம் லைக் தட் இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், கியூபிக் ரூட் ஆஃப் அப்படின்னு வரும். ஏ இஸ் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 64 சென்டிமீட்டர் கியூப். அந்த சென்டிமீட்டர் கியூப்க்கும் சேர்த்து அந்த கியூப் போட்டுக்கோங்க. 64 எதுடைய கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 உடைய கியூபாக கிடைக்கும். ஸோ 4 கியூப் இங்கே சென்டிமீட்டர் கியூப். ஸோ எப்படி நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு ரூட் ஆஃப்னு எடுக்கும்போது 2 ஸ்கொயர்னு இருக்கும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே இருக்கிறதுல நமக்கு நம்ம 3, அதாவது கியூபிக் ரூட்டும் கியூபும் கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 4 சென்டிமீட்டர்ஸ்னு கிடைக்கும். ஸோ அதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஒரு சைட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டிருக்கிறது என்னது, அந்த கியூப் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கியூபாய்ட் ஷேப் கொண்டு வரணும். ஸோ அந்த கியூபாய்ட் ஷேப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுலேருந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இங்கே ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 2 கியூப்லேருந்து கியூபாய்ட் ஷேப் கிடைக்குது. ஸோ இங்கேருந்து என்ன பார்த்துருக்கோம், நம்ம ஒரு சைட் ஆஃப் த கியூப் அப்படிங்கிறது 4 சென்டிமீட்டர்னு பார்த்தோம். ஸோ 4 சென்டிமீட்டர். அப்போ எல்லா இடத்துக்கும் இது 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்க போகுது. அதே மாதிரி இங்கேயும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்க போகுது, இங்கேயும் 4ஆக தான் இருக்க போகுது. இந்த லென்த் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 சென்டிமீட்டர் சேர்க்கும் போது கியூபாய்டாக பார்க்கும்போது நமக்கு 8 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த 8 சென்டிமீட்டர் தான் நம்ம இப்போ சம்முக்கு எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, கியூபாய்ட் அப்படிங்கிறதுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை பார்க்க போகிறோம். ஏன் இங்கேருந்து நம்ம வால்யூம்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த வால்யூம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால வால்யூம்லேருந்து எடுத்துருக்கோம். இங்கே சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ கியூபாய்டோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, 2 × LP ப்ளஸ் L × B ப்ளஸ் B × H ப்ளஸ் H × L அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபார்முலா டெரிவேஷன்லேயே இருந்திருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது L அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர்ஸாக இருக்குது. ஏன்னா இந்த 4 சென்டிமீட்டர் அண்ட் இந்த 4 சென்டிமீட்டர் எடுக்கும்போது சேர்க்கும்போது கியூபாய்டில் 8 சென்டிமீட்டர் ஆகிடுச்சு. இங்கே ஹைட்டு நமக்கு 4 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அண்ட் நமக்கு பிரெத் அது ஒரு 4 சென்டிமீட்டர் தான் இருக்குது. சரி, இப்போது இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இஸ் ஈக்குவல் டு 2 × L × B 8 × 4. சரியா? 8 × 4 ஒரு ப்ராக்கெட்டில் ப்ளஸ் பிரெத் இன்ட்டு ஹைட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராக்கெட்டில் ஹைட் இன்ட்டு லென்த்து. ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது என்னது, 2 × ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். 8 4s are 32 ப்ளஸ் 16 ப்ளஸ் 32 இது வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ 32 + 32 இஸ் 64, 64 + 16 இஸ் 80. ஸோ 2 × 80 இருக்குது. சரியா? இப்போ 2 × 80 என்ன வரும் நமக்கு, 160. இங்கே எல்லாமே என்ன இருக்குது, சென்டிமீட்டர் × சென்டிமீட்டராக இருக்குது. சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே எடுத்துக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ புதுசாக கிடச்சிருக்க இந்த ஒரு ஷேப்புடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். எப்படி எந்த ஷேப்லேருந்து எப்படி நம்ம ஃபார்முலா கன்சிடர் பண்ணுறது, என்ன கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
உங்களுக்கு ஃபார்முலாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த வீடியோஸ்லாம் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a vessel is in the form of a hollow hemisphere mounted by a hollow cylinder. The diameter of the hemisphere is 14 cm and the total height of the vessel is 13 cm. Find the inner surface area of the vessel. Okay, inner surface area அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அந்த மெட்டலுடைய திக்னஸ் எதுவும் தரல, அதனால ரேடியஸ் ஒரு டிஃப்ரெண்ட் நமக்கு எதுவும் தரல அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக ரேடியஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க ரேடியஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 14 cm of diameter. 14 cm diameter அப்படின்னா radius is equal to diameter divided by 2. அப்போ radius is equal to எவ்வளோ 14 divided by 2 நமக்கு 7 cm கிடைக்குது. சரி, இங்கே ஹெமிஸ்பியரில் என்ன ரேடியஸோ அதுதான் ஹைட்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம ரெண்டுத்துக்குமே 7 எடுத்துக்கலாம். இங்கே ரேடியஸும் ஹைட்டும் ஒன்று தான். சரி, இங்கே இருக்கிற ஹைட்டு டோட்டல் ஹைட்டுன்னு கொடுத்துருக்கிறது நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் 13 cm கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த சிலிண்டருக்கு ஹைட்டு, ஏன்னா சிலிண்டருடைய சிஎஸ்ஐ எடுக்கும்போது நமக்கு ஹைட் தேவைப்படும் இல்லையா, அதனால் டோட்டல் ஹைட்டு 13லேருந்து நான் இந்த ஹெமிஸ்பியர் பார்ட்டுடைய 7 மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கிடைக்கிறது 6 cm ஆஃப் ஹைட்டு. எது இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட் எனக்கு 6 cm கிடைக்குது. 6 cm ஆஃப் ஹைட். சரியா, நெக்ஸ்ட் இதில் இருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம். சரி, இப்போ கேட்டிருக்கிறது என்னது இன்னர் சர்ஃபேஸ். ஸோ இன்னர் சர்ஃபேஸ் இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம கேட்க வேண்டியது மேலே லிட் இருந்ததுன்னா டோட்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். லிட்டுன்றது விஷயம் இந்த வந்து வெசலுக்கு இல்லைங்கிறதுனால சிஎஸ்ஏ அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கோம். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா, வெசலுடைய கர்வ் சர்ஃபேஸ் தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால வெசலுடைய கர்வ் சர்ஃபேஸ் எங்கேருந்து எடுத்துக்கலாம், நம்ம அந்த வெசல் வந்து என்னென்ன மவுண்ட் ஆகிருக்கு, அதாவது சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர். சரியா, ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் அ ஹெமிஸ்பியர் அண்ட் சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர். சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் என்ன 2πRHன்னு எடுக்க போகிறோம். அண்ட் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் என்ன 2πr² அப்படிங்கிற எடுக்கிறோம். சரியா, இங்கே நமக்கு தேவைப்படுற விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7 cm. ஹைட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு இந்த மைனஸ் பண்ணி எதுக்கு இந்த சிலிண்டருக்கான ஹைட் கண்டுபிடிச்சிருக்கோம், அது 6 cm. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஆர் பார்த்தாச்சு, ஹெச் பார்த்தாச்சு, இது ரெண்டு தான் நமக்கு தேவை. சரி, நெக்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸுங்கிறது 7 அண்டு ஹைட்டுங்கிறது 6 ப்ளஸ் இது வரைக்கும் இருக்கிற ஃபார்முலா இது கர்வ் சர்ஃபேஸ், இதுக்கப்புறம் இருக்கிற ஃபார்முலா ஹெமிஸ்பியர் இது. ஸோ இதை முடிச்சுட்டு மல்டிப்ளிகேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஸோ 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ், இங்கே 7 தான் ரேடியஸ், 7 தான் ஹைட்டு. ஸோ வந்து ரெண்டுமே ரேடியஸில் எடுத்துக்கலாம். சரியா, 7 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கேயும் 7 and 7 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 22 × 2 வந்து 44 × 6. ஸோ இது இன்னும் நம்ம ப்ராக்கெட்லேருந்து வெளியே கொண்டு வரல, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் முடிக்கல. ஸோ 2 × 22 is 44 × 7. சரியா, சரி, இப்போ 24 பேலன்ஸ் 2 26. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும், 4 7s are 28 பேலன்ஸ் 2 30 308 and 264 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 12 and 7 and 5. சரியா, ஸோ கிடச்சிருக்க விஷயம் என்னது, இங்கே சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், இங்கே சென்டிமீட்டர், இங்கே சென்டிமீட்டர். ஸோ இதுலேயும் சென்டிமீட்டர், இதுலேயும் சென்டிமீட்டர்னு இருக்கிறதுனால நம்ம கிடைக்கிற ஆன்சர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கிடைக்க போகுது. ஸோ என்ன கிடச்சிருக்கு, சிஎஸ்ஏ ஆஃப் த வெசல், அதாவது அந்த வெசலுடைய சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது எவ்வளோ 572 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a toy is in the form of a cone of radius 3.5 cm mounted on a hemisphere of same radius. The total height of the toy is அப்படின்னு பார்க்கும்போது 15.5 cm. சரி, find the total surface area of the toy. சரி, total surface area நீங்கள் கொடுத்துருக்காங்க, பட் total surface ஏரியான்னு பார்க்கும்போது இங்கே ஒரு கோன் அண்ட் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. ஸோ கோன் அண்ட் ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு πRL + πr² அப்படிங்கிறது
கோனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஹெமிஸ்பியருக்குன்னு எடுக்கும்போது நமக்கு 3πr² கிடைக்கும். சரியா? ஆனால் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருப்போம், ஒரு சிஎஸ்ஏ அப்படிங்கிறதும் பேலன்ஸ் இருக்கிற மீதி ஏதாவது இருந்தால் அந்த ஷேப்புடைய ஒரு ஏரியா, சரியா, ஏரியா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஃபார்முலா டெரிவேஷன் பார்த்துருந்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரியா? இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறது இந்த ஷேப்புடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த கோனுடைய சிஎஸ்ஏ மட்டும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஹெமிஸ்பியரில் இருக்கிற, ஏன்னா இங்கே ஒரு πr², இதில் 3πr² அப்படின்னு பார்க்கும்போது 2πr²ன்றது ஒரு சிஎஸ்ஏ ப்ளஸ் மேலே இருக்க ஒரு சர்க்கிளுடைய πr² அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து திரும்பவும் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த 2 πr² வந்து நமக்கு அங்கங்கே டூப்ளிகேஷன் வருது அப்படிங்கிறதுனால நம்ம சிஎஸ்ஏவாக எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் TSA ஆஃப் த டாய்க்கு நான் கிரியேட் பண்ணுற ஃபார்முலா அப்படின்னு நம்ம எடுக்கும்போது என்ன எடுக்கலாம், CSA ஆஃப் கோன் ப்ளஸ் CSA ஆஃப் ஹெமிஸ்பியர். சரி, இப்போ கொடுத்துருக்கிறது நமக்கு டோட்டல் ஹைட்டு அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 15.5ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்னது 3.5 கொடுத்துருக்காங்க. எது 3.5ங்கிறது கோனுடைய ரேடியஸ் தான். இங்கே நமக்கு கோனை மேலே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஹெமிஸ்பியர் ரேடியஸ் ஆகிடும். ஸோ ஹெமிஸ்பியருக்குன்னு ஒரு ஹைட் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து 3.5 தான் இருக்கும். இங்கே ரேடியஸும் ஹைட்டும் ஒன்று தான் ஹெமிஸ்பியரில் அப்படின்றதும் பார்த்துருப்போம். சரி, இப்போ இந்த 5.5ல் நான் 3.5 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 12 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கும். அது எதுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோனுடைய ஹைட்டு. சரியா? அது 12 சென்டிமீட்டர்ஸ். ஆனால் இங்கே நமக்கு எல் வேணும் அப்படிங்கிறது. ஸோ எல் அப்படிங்கிறது இந்த ஸ்லாண்ட் ஹைட்ன்றது. அந்த ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணியிருப்போம், பித்தாகரஸ் ஃபார்முலா அப்படின்றது யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிரியேட் ஆனதுனால பித்தாகரஸ் ஃபார்முலா வச்சு கிரியேட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு h² ப்ளஸ் r² பார்த்துருப்போம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டுன்னு பார்க்கும்போது √12² ப்ளஸ் 3.5 this whole square. So L is equal to 12 square எவ்வளோ 144, 35 square எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1225 வரும். ஸோ ஒரு பாயிண்ட் இங்கே தள்ளி இங்கே புள்ளி வச்சிருக்கிறதுனால நம்ம 2 தள்ளி புள்ளி வைக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறதுனால 12.25 நமக்கு கிடைக்கும். சரி, இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா L is equal to √156.25 அப்படின்னு கிடைக்கும். சரி, இதில் இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு என்ன வேணும், நமக்கு இதுக்கான வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 25 அப்படின்னு முடிஞ்சாலே நம்ம 5² பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். 5² 25ல் எண்ட் ஆச்சு அப்படின்னாலே 5² தான் முடிகிற வேல்யூ. அதனால் நான் எண்டில் 5 எடுத்துக்கிறேன். ஸோ 56 எதோடைய மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 12 into 3s are 56. அதனால் நான் 12 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன். 5 ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2 தள்ளி புள்ளி வச்சிருக்குன்னா ரூட் எடுக்கும்போது 1 தள்ளி புள்ளி வச்சா போதும். ஸோ 12.5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ எல் அப்படிங்கிறது என்னது, நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சரி, எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ளே வருவோம். ஃபார்முலாக்குள்ளே வரும்போது சிஎஸ்ஏ ஆஃப் அ கோன் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க, πr into L ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியருடைய சிஎஸ்ஏ என்ன 2πr² அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் என்ன, எல்லுக்கு நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. அண்ட் ஆருக்கு ஆல்ரெடி நம்ம 3.5 வச்சுருக்கோம். ஹைட்டு அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குது, இங்கே இதுடைய ஹைட் மட்டும் தான் நமக்கு, இங்கே ஹைட்டுன்றது தேவையே கிடையாது. அப்படிங்கிறதுனால 22/7 இன்ட்டு ஆர் அப்படிங்கிறது என்ன, இங்கே 3.5 இன்ட்டு எல் என்னது நமக்கு 12.5. இது வரைக்கும் ஒரு ஃபார்முலா ப்ளஸ் 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r² என்ன 3.5 இன்ட்டு 3.5. சரியா? ஸோ இது வரைக்கும் இது ஒரு ஃபார்முலாக்கான கிரியேட் பண்ண விஷயம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பார்ட் போகும்போது இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 35 வந்து 7ல் போகும். ஸோ இங்கே 0.5 எடுத்துக்கிறேன். இங்கேயும் செக் பண்ணும்போது 0.5 கிடைக்குது. சரி, இங்கே 0.5 இன்ட்டு
22. அப்போ 0.5 into 22 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே 11 கிடைக்குது. ஹாஃப் இன்ட்டு 0.5 ஹாஃப்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? அப்போது 22 into half அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணால் 11 கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? 11 into 1 அதாவது 12.5 ப்ளஸ் இது ப்ராக்கெட் இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணல. அதே மாதிரி இங்கே இதுவும் என்ன பண்ணலாம், 11 into 2 அப்படின்னு பார்க்கும்போது 22 into 3.5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 22 into 3.5. ஸோ 11 into 12.5 11 மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது 5 இங்கே 2 + 5 is 7, 2 + 1 is 3 and 1. ஸோ எத்தனை தள்ளி இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்குது, நமக்கு 1 தள்ளி தான் இருக்குது. ஸோ 137.5 இங்கே கிடைக்குது. இது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர். ப்ளஸ் இங்கே இருக்குது 22 into 3.5. 22 into 3.5 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை 7/2ன்னு எடுத்துக்கலாமா? 3.5 7/2ன்னு பார்த்தோம்னா into 22. சரியா? இதை இங்கே கேன்சல் பண்ணும்போது 11 7s are 77. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக கூட பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? இங்கே ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 77 + 137.5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5க்கு 5 இங்கே 7 + 7 14 பேலன்ஸ் 1. ஸோ 11 பேலன்ஸ் 1 214.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம கிடைக்கிற ஆன்சர். ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்பேன். ஏன் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அடிக்கடி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த சம் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அதையும் தாண்டி ஆர்டி சர்மா மாதிரி புக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நெட்டில் சர்ச் பண்ணி எடுக்கிற அந்த சம்ஸாக இருந்தாலும் அதையும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா க்ரியேட் பண்ண முதல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் உங்களோட டவுட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.